ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற பகுதியில் காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். குட்டீஸ் பார்க்கலாமா குட்டீஸ்? குறள் பார்த்திங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடைத்தார் செய்யின். விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அதாவது காலத்தே பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தைக்குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் எதுவுமே கிடையாது. ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்திருக்கான். அவனுக்குன்னு சொந்த நிலம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயம் மட்டும்தான். என்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட நிலம் இல்லாதனால அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்காரன்கிட்ட அவனுடைய நிலத்தை வாடகைக்கு வாங்கியிருக்கான். அதாவது தன்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை தனக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி அவனுக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு அவன் அந்த மாதிரி வாடகைக்கு வாங்கியிருக்கான். ஆனால் இவனுடைய உழைப்பை பார்த்து அந்த செல்வந்தன் என்ன பண்ணியிருக்கான், இவனை ஏமாற்ற நினச்சிருக்கான். அதனால் அவனுடைய உழைப்பை முழுவதும் நம்மளே சுரண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்திருக்கான். ஆனால் அந்த ஏழை விவசாயி என்ன ஆயிட்டான், நேர்மையானவனாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்ததால் அந்த பணக்காரன்கிட்ட ஏமாறலை. ஒரு முறை அந்த பணக்காரன் விவசாயிக்கிட்ட குத்தகைக்கு ஈடாக என்ன சொல்லியிருக்கான், மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு வேணும், மண்ணுக்கு கீழே என்ன விளையுதோ அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டிருக்கான். உடனே அந்த புத்திசாலியான விவசாயி என்ன பண்ணிட்டான்னா, நிலக்கடலையை பயிரிட்டிருக்கான். நிலக்கடலை எங்கே விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு கீழே தானே விளையும். அப்போ விவசாயிக்கு லாபம் கிடச்சிருச்சு. உடனே ஏமாற்றம் அடைஞ்சிட்டான் அந்த செல்வந்தன். அந்த பணக்காரனுக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. அடுத்த முறை என்ன பண்ணியிருக்கான், விவசாயியை ஏமாத்துறதுக்காக மறுபடியும் திட்டம் போட்டிருக்கேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மண்ணுக்கு மேலே விளையிறது நீ எடுத்துக்க, மண்ணுக்கு கீழே விளையிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். உடனே புத்திசாலியான அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த தடவை நெல் பயிரிட்டிருக்கேன். நெல் எங்கே விளையும், மேலே, மண்ணுக்கு மேலே தானே நெல் விளையும். அப்போ மண்ணுக்கு கீழே எதுவுமே இருக்காது. அப்போ இந்த தடவையும் என்ன பண்ணிட்டான், பணக்காரன் ரொம்ப ஏமாந்துட்டான். இதனால் இதுதான் இந்த கதையோட நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல கருத்து. இம்முறையும் விவசாயிக்கு லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். எந்த காலத்தில் எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு நம்ம புரிந்து ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். அந்த குறள் தான், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். திருக்குறள் பகுதியில் காலத்தே பயிர் செய் பகுதியை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில்
திருக்குறள் கதைகளில் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.